அவங்க துணைவியாரை பற்றிய ஒரு அழகான பதிவு. நல்ல கண்ணு பத்தி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கம்யூனிஸ்ட், பணத்துக்காக ஓடாதவர், எந்த ஒரு பொருள் மீதும் பற்றற்றவர், எப்ப அவர் வீட்டுல இருப்பாரு எப்ப ஜெயிலுக்கு போவாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அவங்க துணைவியாருடைய நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அவங்க எந்த நிலையிலையும் ஒரு நாளும் இந்த மாதிரியான அவருடைய ஒரு நடைமுறைகளுக்கு அவங்க அப்போஸ் பண்ணதே இல்லையா, எதிர்ப்பு தெரிவிச்சதே இல்லையா. எப்போதும் அவங்களுக்கான ஒரு சூழல், அந்த வீட்டுல ஒரு ரம்யமான இனிமையான சூழலோட அவங்க வரவேற்பாங்க. அவங்களோட ஆப்சன்ஸ், அதான் நல்ல கண்ணு உயிரோடு இருக்கும்போதே அவங்க துணைவியார் உடல்நல குறைவுல இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்து இறந்து போயிட்டாங்க. அந்த துயரை தாங்க முடியல. என்னோட மனைவி இறந்ததை என்னால இன்னமும் அதை என்னால் ஈடுக்கு செய்ய முடியலன்னு அவருடைய இறப்பு காலம் வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் அது. ஒரு ஆண் துணை பெண் இல்லாமல் வாடுறதுங்கிறது, அது பதிவு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மேடம், அவங்களுடைய துணைவியார் எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும், ஜெயிலேருந்து வருவாரு இல்ல ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வர்றாரு, எப்ப வந்தாலும் இன்முகத்தோட வரவேற்று அவங்களுடைய கணவருடைய போராட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் துணையா இருந்திருக்காங்க. அவங்களுடைய 2 குழந்தைகளை நல்லா வளர்த்து சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமக்களா அவங்க தனி ஆளா இருந்து போராடி அந்த விஷயத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நல்ல கண்ணு தன் துணைவியாரை பற்றிய பதிவை இங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறோம். அது நமக்கும் பெருமை மாதிரிதான். நிறைய பேர் இங்க நம்ம வீடுகள்ல அப்படிதான் இருக்கும். இப்ப சார் வந்து பேச்சுலரு, அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க வீட்டுல எல்லாம் என்ன அடி உதவுமா இல்ல நல்ல கண்ணு மாதிரி துணைவியாரா அப்படின்னு நீங்க ஒரு நாள் பதிவு பண்ணணும். ஸோ இங்க இருக்கிற எல்லா ஆண்களையும் நாங்க எல்லாரும் பாராட்டுறோம். எங்க கூட துணையா நிக்கிறதுக்கு வாழ்த்து சொல்றோம். மேடம், ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். முதல்ல நீங்க இவங்களை நம்ம தலைமை ஆசிரியர்